எல்லோருக்கும் வணக்கம். நாங்க இந்த வீடியோவில் லெசன் 5 ஆஃப் தி சீரிஸ் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங் ஃபார் ரெனியூவபிள் பவர் ஜெனரேஷன் சீரிஸில் லெசன் 5வது லெசனை பார்ப்போம். இந்த 5வது லெசனில் இந்த இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இந்த இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ன்றதுக்கு ஏன் இந்த இது வந்து இன்னும் ஒரு இண்டிகேட்டர், ஒரு டிசிஷன் மேக் பண்ணுறதுக்கு, ஒரு ப்ராஜெக்ட் டிசிஷன் மேக் பண்ணுறதுக்கு. இது இப்போ நாங்கள் சோலார் பேனல் ப்ராஜெக்ட்ஸை பற்றி காய்ச்சி கொண்டுக்கிறோம். இப்போ லாஸ்ட் 2 வீடியோஸில் நாங்கள் நெட் ப்ரெசன்ட் வேல்யூ யூஸ் பண்ணி டிசிஷனை மேக் பண்ணோம். அது எப்பயுமே மோஸ்ட் ஆஃப் த பிளானிங் டிசிஷன் மேக்கர்ஸ் வந்து நெட் ப்ரெசன்ட் வேல்யூ இண்டிகேட்டருக்கு போவினோம். அது சில டைமில் நாங்கள் இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் என்ற இண்டிகேட்டருக்கு போக வேண்டியிருக்கும். ஏனெண்டா எங்களோட டிஸ்கவுண்ட் ரேட்ன்றது ஒரு டிஸ்கவுண்ட் ரேட் என்னத்தை மெயின் பண்ணுதுன்னா எங்களோட மணி வேல்யூ டிப்ரிசியேஷன், எங்களோட பண வீக்கம் வந்து சரியாக மெஷர் பண்ணப்படாட்டிக்கு அந்த இடத்துல என்பிவி வச்சு டிசிஷன் மேக் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அது எப்படின்னா, இப்போ இலங்கையில் லாஸ்ட் 2 இயர்ஸில் கிரைசஸ் நடந்த டைமில் அந்த பணவீக்கம் வந்து ஒரு மாதம் வந்து 20% வினம், அடுத்த மாதம் 15% குறைஞ்சிட்டு வினம், கூடுவினம் அப்படின்னும். அப்போ எங்களுக்கு பணவீக்கம் வந்து, அதாவது பணவீக்கம்னு தமிழில் சொல்லாமல் அது டிஸ்கவுண்ட் மணி வேல்யூ டிப்ரிசியேஷன் வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக இல்லாத டைமில் எங்களுக்கு ஒரு பெரிய குழப்பம் வரும். அப்போ அந்த டைமில் வந்து நாங்கள் ஐஆர்ஆர் மூலமாக டிசிஷன் மேக் பண்ண தேவை இருக்குது. அப்போ இப்போ வீடியோக்கு இப்போ முதல் வந்து ஒரு சிம்பிளாக ஒரு கொஸ்டினை இதில் ஒரு டெஃபினிஷன் சொல்லியிருப்பு. இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் தட் மேக்ஸ் தி ப்ரெசன்ட் வேல்யூ 0. என்னென்னா இந்த இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ன்றது வந்து எந்த டிஸ்கவுண்ட் ரேட் வந்து எங்களோட என்பிவியை 0 ஆக்குதோ அதுதான் இன்டர்னல் ரிட்டர்ன். அதாவது இந்த ஆருக்கு ஒரு சம் வேல்யூ 8% போடுறதுக்கு, சப்போஸ் இந்த என்பிவி 0 இருந்தால் இந்த 8% வந்து ஐஆர்ஆர்னு சொல்லுவோம். இது ஈக்குவல் டு ஐஆர்ஆர்னு சொல்லுவோம். இதுதான் இந்த விஷயம். நாங்கள் முதலாவதாக ஒரு கொஸ்டினை செய்வோம். இந்த கொஸ்டினை டீட்டெயிலாக செய்து முடிச்சுட்டு பிறகு வந்து இதை பற்றின ஃபர்தர் டிஸ்கஸ் பண்ணலாம். அப்போ இந்த கொஸ்டினில் இன்வெஸ்ட் 9,000 ருபீஸ். இப்போ இதில் வந்து 9,000 ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். இன்வெஸ்ட் பண்ணிக்க எங்களுக்கு 3 இயர்ஸ் பேமெண்ட். ஃபர்ஸ்ட் இயரில் 2,500 கிடைக்குது. செகண்ட் இயரில் எவ்ரி இயர் 2,500 கிடைக்குது. லாஸ்ட் இயரில் 2,500 ப்ளஸ் 4,000 கிடைக்குது. இப்போ முதல்ல இந்த டேட்டாவை ஃபைண்ட் ஐஆர்ஆர் கண்டுபிடிக்கணும் எங்களுக்கு வரும். முதல்ல நாங்கள் எப்பயுமே அட்வைஸ் பண்ணுறது டேட்டாவை வந்து கிவன் டேட்டான்னு சொல்லி இந்த டேட்டா வந்து நாங்கள் வந்து மேத்தமெட்டிக்கல் ஃபார்மேட்டுக்கு கொண்டு போகிறோம். இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 9,000, பீரியட் வந்து 3 இயர்ஸ். ஸோ n = 3. ஸோ ரெவென்யூ, ஃபர்ஸ்ட் இயர் ரெவென்யூ வந்து எங்களுக்கு ஃபியூச்சர் வேல்யூ FE1, திஸ் இஸ் FE2, இது ரெண்டும் சேர்ந்து எங்களுக்கு FE3, ஃபியூச்சர் வேல்யூ 3 இருக்கும். இதுதான் எங்களோட. இப்போ இது வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்மேட் கொண்டு இப்போ வந்து இதை வந்து ஒரு கேஷ் ஃப்ளோ டயக்ராமில் காட்டுவோம். இப்போ அக்கௌண்டிங் படிக்கிறாங்க எப்பயுமே உடனே கேஷ் ஃப்ளோ டயக்ராம் இருக்கிறோம். இப்போ கேஷ் ஃப்ளோ டயக்ராம் ஒன்று இருக்கிறோம்னா அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எங்களுக்கு 9,000 எங்களோட இன்வெஸ்ட்மெண்ட். இது 0th இயரில் நடக்குது இன்வெஸ்ட்மெண்ட். ஃபர்ஸ்ட் இயரில் எங்களுக்கு எவ்வளோ கிடைக்க போகுது? ஃபர்ஸ்ட் இயரில் 2,500 கிடைக்க போகுது. செகண்ட் இயரில் என்னது 2,500 கிடைக்க போகுது. தேர்ட் இயரில் வந்து 2,500 ப்ளஸ் 4,000. எவ்வளோ விஷயம் சிம்பிளாக நாங்கள் கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு என்பிவி நாங்கள் சிம்பிளாக கண்டுபிடிக்கலாம். என்பிவி கண்டுபிடிச்சி தான் என்பிவி இந்த நாலேஜ் இருந்தால் தான் இதை செய்ய முடிக்கலாம். அப்போ என்பிவி என்ற என்ன செய்வோம்? எல்லாத்தையும் ப்ரெசன்ட் வேல்யூவை கண்டுவோம். இதை வந்து PV1 சொல்லி ப்ரெசன்ட் வேல்யூ கன்வெர்ட் பண்ணுவோம். இதை வந்து PV2 ப்ரெசன்ட் வேல்யூ கன்வெர்ட் பண்ணுவோம். இதை ரெண்டையும் சேர்த்து இந்த ஒரே இயரில் கிடைக்குது, இதை சேர்த்து PV3 என்று சொல்லி ப்ரெசன்ட் வேல்யூ கொண்டு வருவோம். எப்படி கொண்டு வருவோம்டா, PV = future value, PV1 = future value 1 divided by 1 plus r to the power 1. future value வந்து 2,500 divided by 1 plus ஒரு டிஸ்கவுண்ட் ரேட். நாங்கள் இப்போ இந்த கொஸ்டின் டிஸ்கவுண்ட் ரேட் தரையில்லை. அப்போ நாங்கள் அசியூம் பண்ணி ஒரு டிஸ்கவுண்ட் ரேட்டுக்கு செய்து பார்ப்போம். இப்போ அதை வந்து இதில் 6 இருக்குது. இப்போ 6 யூஸ் பண்ணுறது, இதில் r to the power 1, n வந்து 1.
இந்த ஈக்குவேஷன் எப்படி செய்து நாங்கள் என்பிவி கண்டுபிடிப்போம். லாஸ்ட் வீடியோஸில் என்பிவி தெரிஞ்சால் தான் இதை செய்யலாம். அப்போ இது லாஸ்ட் ஃபியூ வீடியோஸில் நாங்கள் லாஸ்ட் 3 வீடியோஸும் என்பிவி பற்றி தான் காய்ச்சினாங்க. அந்த வீடியோஸை பார்த்துட்டு வாங்க. அப்போ இப்போ எப்படி வந்து இப்போ வந்து இது என்ன ஒரு 10% அசியூம் பண்ண போகிறோம். இந்த ஆர் கூட 10% அசியூம் பண்ணுறோம். டிஸ்கவுண்ட் ரேட்டு 10% அசியூம் பண்ணுறோம். ஏன் அசியூம் பண்ணுறோம்னா இது தெரியாது எங்களுக்கு எவ்வளோன்னு தரப்படையில். எங்களுக்கு 0 ஆக்கணும். என்பிவி 0 ஆக்கிற டிஸ்கவுண்ட் ரேட்டை கண்டுபிடிக்கணும். அப்போ இதுக்கு வந்து செர்டைன் ஃபார்முலாஸை நாங்கள் யூஸ் பண்ணல. நாங்கள் வந்து சிமுலேஷன் மெத்தட், அதாவது ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் மூலமாக தான் இதை கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ மூலம் 10% போட்டுட்டு செக் பண்ணி பார்க்க போகிறோம் என்பிவி எவ்வளோ வருது. அதே மெத்தட் தான் இந்த லாஸ்ட் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா அதே இந்த ஃபேக்டர் மெத்தடில் வந்து இதை எல்லா ஃபேக்டர்ஸையும் கண்டுபிடிச்சி நான் அதை திரும்பி டைம் ஸ்பெண்ட் பண்ணல கண்டுபிடிச்சி எங்களுக்கு என்பிவியை ஃபைனலாக கண்டுபிடிச்சா என்பிவி வந்து 222 வருது. இது வந்து என்பிவி பாசிட்டிவாக வருது. பட் 0 வரையில எங்களுக்கு என்ன வேணும், என்பிவி கூட 0 வேணும். ஆனால் இதில் 0 வரையில. அப்போ இந்த வேல்யூ வந்து என்பிவி 10%க்கு பாசிட்டிவாக வருது. அப்போ நாங்கள் அடுத்தது வந்து இதோட கூட்டி பார்ப்போம். இப்போ வந்து என்ன செய்ய போகிறோம், லெட்ஸ் அசியூம் 12%. அப்போ இதில் 12% அசியூம் பண்ணி பார்க்குறோம். அகெயின் அந்த எல்லா மெத்தட்டையும் யூஸ் பண்ணி இந்த என்பிவியை கண்டுபிடிச்சா என்பிவி வந்து நெகட்டிவில் வருது. அப்போ இதில் வந்து என்பிவி வந்து நெகட்டிவ் லெஸ் தேன் 0 வருது. அப்போ எனக்கு அகெயின் என்பிவி வந்து ஈக்குவல் டு 0 இல்லை, ஈக்குவல் டு 0 வரையலை. அப்போ அகெயின் இல்லை. ஆனால் இந்த ரெண்டையும் செய்து முடிஞ்சோன்னா எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிட்டு இந்த 10% பார்க்க என்ன ஆர் வந்து 10% அசியூம் பண்ணிக்க எனக்கு என்பிவி greater than 0. ஆர் வந்து 12% அசியூம் பண்ணிக்க என்பிவி லெஸ் தேன் 0. அப்போ மேத்தமெட்டிக்கலி இந்த என்பிவி வந்து இந்த ஆர் வந்து என்பிவி இந்த இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஐஆர்ஆர் வந்து பிட்வீன் 10% to 12% இருக்க போகுது. இது மேத்தமெட்டிக்கலி நான் கண்டுபிடிச்சேன்னா இது ரெண்டுக்கு முடியலாம் இருக்க போகுது. அப்போ இது ரெண்டுக்கு இருக்க போகுதுன்னா நாங்கள் வந்து எக்ஸல் சீட்டில் வந்து இந்த ஒவ்வொரு வேல்யூயும் போட்டு பார்க்கலாம். 10.1க்கு வருதா, 10.2க்கு வருதா, 10.3க்கு கிடைக்குதா, என்பிவி 0 ஆகுதா, 10.4க்கு என்பிவி 0 ஆகுதான்ட்டு இப்படி ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் போட்டு பார்த்தா அதான் சிமுலேஷன் மெத்தட். போட்டு பார்க்க ஒரு இடத்துல கிடைக்கும். அப்போ அந்த அடுத்த இதில் வந்து ஆக்சுவலாக அப்படி போட்டு பார்த்து கிடைச்ச ஆன்சரை சொல்கிறோம். 11.2% போடைக்க எங்களுக்கு என்பிவி 0 வருது. இது எப்படின்னா நீங்கள் எக்ஸல் சீட்டில் கம்ப்யூட்டர்லாம் இது செய்யலாம். கம்ப்யூட்டர் சேர்க்க ஒவ்வொரு நான் சொன்ன மாதிரி 10லேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணி 10.1 10.2 அப்படியே வந்து கொண்டு இருந்தீங்கன்னா அதில் ஒரு இடத்துல 11.2 வரும். 11.2%க்கு நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்க என்பிவி ஈக்குவல் டு 0 வந்துடும். அப்போ இதில் எல்லாம் என்பிவி வந்து greater than 0 தான் வரப்போகுது. இதில் என்பிவி இங்கே greater than 0 வரப்போகுது, இங்கே greater than 0 வரப்போகுது, எல்லா இடமும் greater than 0 இருக்கும். இங்கே மட்டும் greater than 0 வந்துட்டு இதில் 0 வரும். அப்போ இப்போ வந்து கண்டுபிடிச்சிட்டோம் என்பிவி 11 ஐஆர்ஆர் வந்து இப்போ இப்படி வந்தோடனே இதை ஸ்டாப் பண்ணிடுவோம். அதுக்கு அங்கால போகிறதுல ஐஆர்ஆர் வந்து 11.2% ஃபைன் பண்ணியாச்சு, ஆன்சர் ஃபைன் பண்ணியாச்சு. இப்போ கொஸ்டின், இப்போ எக்ஸ்பிளனேஷனுக்கு வர்றோம். ஏன் வந்து இந்த ஐஆர்ஆரை கண்டுபிடிக்கணுமெண்டா இப்போ வந்து என்ன இது மீனிங், முதலாவது ஐஆர்ஆர் என்ன மீனிங்னா இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் இந்த ரேட்டில் எனக்கு மணி வேல்யூ டிப்ரிசியேட் ஆகாமல் இருந்தால் என்பிவி 0, நான் ஸ்டில் சேஃப். ஐ மீன் இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட், மை இன்வெஸ்ட்மெண்ட் will be safe. Safe mean I'm not going to make any profit கிடைக்காது, லாஸ்ட்டும் நடக்காது. இட்ஸ் a balance break even point என்று சொல்லுவோம். break even point என்றால் எனக்கு ப்ராஃபிட்டும் இல்லை லாஸும் இல்லை, ஆனால் டு பி சேஃப். ஓகே, இதான். அப்போ இன்கேஸ் இந்த என்ன இது இந்த மீனிங்னா இப்போ இந்த விஷயம் எங்களுக்கு வாங்கிட்டு இப்போ இதை வச்சு கூட எப்படி முடிவு எடுக்க போகிறோம்னா இப்போ நாங்கள் பேங்க் மேனேஜரை போய் கேட்க போகிறோம். நெக்ஸ்ட் இயர் இந்த கரன்சி டிப்ரிசியேஷன் எவ்வளோத்துக்கு போகுதுண்டு சும்மா ஒரு சீரியஸான நோட்டில் சீரியஸாக போய் கேட்க என்ன சொல்லி சப்போஸ் சொல்லிச்சுனோம்னா இந்த கரன்சி டிப்ரிசியேஷன் 10%க்கு
வரப்போகுது. அதாவது ஸ்ரீலங்கா நாடுகளில் இப்போ வந்து இப்போ ஆஃப்டர் எக்கனாமிக் கிரைசிஸ் இப்போ கொஞ்சம் செட்டில் ஆகிக்கொண்டிருக்கு, அதாவது ரெக்கவர் ஆகிக்கொண்டிருக்கு. அப்போ ரெக்கவர் ஆகிக்கொண்டிருக்கு. அப்போ 10% வரப்போகுதுன்னு சொன்னால் நாம் வந்து டெஃபினெட்லி இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா வந்து இந்த 11.1% மணி வேல்யூ லூஸ் ஆனால் கூட எனக்கு நாட் அ பிக் இஷ்யூ. ஆனால் ப்ராஃபிட்டும் இல்லை, லாஸும் இல்லை, பிரேக் ஈவன் பாயிண்ட். அப்போ 10%ன்னா நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம். 10% எவ்வளோ வந்தது? 10% அசியூம் பண்ணிக்க ஏழியே ஆர் வந்து 10% அசியூம் பண்ணிக்க எங்களுக்கு என்பிவி வந்து 222 சம்திங் வந்து. அப்போ என்பிவி பாசிட்டிவ் தான் வருது. அப்போ நாங்கள் அக்செப்ட் பண்ணலாம். இன்கேஸ் இன்னும் ஒரு ஆஃப்டர் சம் டைம் எனி அதர் கண்ட்ரியில், இன்னும் ஒரு நாட்டில் கிரைசிஸ் நடக்கிற நாட்டில் நாங்கள் ஒரு பேங்க்கில் போய் கேட்குறோம். அவையா சொல்லினோம் இது இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 15% ஆக போகுது, அதாவது மணி வேல்யூ வந்து 15%ஆல் குறைஞ்சி கொண்டு போக போகுதுன்னு சொல்கிறீங்க. இப்போ இட்ஸ் எ பிக் ப்ராப்ளம். அப்போ நாங்கள் 15%னால் நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா 11.1%க்கே எனக்கு பிரேக் ஈவன் போய் வந்துட்டு, இப்போ ஈவன் 11.3% வந்தால் கூட எனக்கு ஐம் கோயிங் டு லூஸ் த மணி, எனக்கு லாஸ்ட் வரப்போகுது. அப்போ நாங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண மாட்டோம். அப்போ இந்த ஐஆர்ஆர்ன்றதை வச்சுக்கொண்டு நாங்கள் வந்து டிசிஷன் மேக் பண்ணலாம். ஏன்னா ஐஆர்ஆர் வந்து ஒரு பிரேக் ஈவன் பாயிண்ட். ஐஆர்ஆரை வச்சுக்கொண்டு நான் வந்து இப்போ வந்து சில இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஃபியூ இயர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் நெக்ஸ்ட் 3 இயர்ஸில் முடிகிற ப்ராஜெக்டாக இருந்தால் எனக்கு நெக்ஸ்ட் 3 இயர்ஸில் எக்ஸ்பெக்டட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து லெட்ஸ் ஃபர்ஸ்ட் இயரில் 10%, நெக்ஸ்ட் இயர் 11%, அடுத்த இயரில் 10.5%, இப்படி இந்த மாறிக்கொண்டிருக்கும். டிஸ்கவுண்ட் என்ன கரன்சி டிப்ரிசியேஷன் இப்படி இருக்குமா இருந்தால் இந்த 3 டிஸ்கவுண்ட் ரேட்டுமே எனக்கு சேஃப். ஸோ நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகே, அதுதான் இதுண்ட அண்டர்ஸ்டாண்டிங். இதை வச்சுக்கொண்டு நாங்கள் விளங்கிக்கணும். அதாவது சிம்பிளாக நாங்கள் ஒரு பிரேக் ஈவன் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிட்டா அந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு மேலே போச்சுன்னா ராங், அதான் இன்வெஸ்ட் பண்ண வேணாம். பிரேக் ஈவன் பாயிண்ட்டு கீழே இருக்குமே இருந்தால் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதான் சிம்பிள். அப்போ என்னோடய இன்ட்ரெஸ்ட் ரேட், அதாவது கரன்சி டிப்ரிசியேஷன் வந்து இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்டை விட மேலே இருக்குமே இருந்தால் நான் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன். பிரேக் ஈவன் பாயிண்ட்டை விட குறைவாக இருக்குமே இருந்தால் இன்வெஸ்ட் பண்ணுவேன். அவ்வளோதான். அப்போ இதான் இந்த வீடியோட எண்ட். மேக்ஸ் இதை திரும்ப சொல்லிக்கிறோம், ப்ராஜெக்ட் 0, என்பிவி 0. ஓகே, ஸோ வீடியோ எண்டுக்கு வரலாம். தேங்க்யூ வெரி மச். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் அண்ட் கண்டினியூ யுவர் சப்போர்ட். தேங்க்யூ.